ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜிஆர்டிபி சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எடுத்த ட்ரேட் ரிசல்ட்டு ப்ளஸ் கொஞ்சம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் நிஃப்டியில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். 23,400 கால் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி கால் ஆப்ஷனை விட இன்றைக்கி மார்க்கெட் ஒரு ஃபால் தான் கொடுத்துச்சு. புட் ஆப்ஷன் தான் இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. பட் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி படி ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபஸ்ட்டு ஷோ ஆனதுனால நான் அதை எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக அது எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. எனக்கு லாஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 5% 1500 ருபீஸ் எனக்கு இன்றைக்கி லாஸில் இருக்குது. பட் ஓவராலாக நம்ம பார்க்கும் பொழுது இது வரைக்கும் எடுத்த ட்ரேட்ஸில் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா 5% நம்ம ப்ராஃபிட்டில் தான் நம்ம இருக்கோம். நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஒரு அக்ரெசிவாக தான் ஒரு ட்ரேட் நான் எடுத்திருந்தேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலே தெரிகிற அந்த சப்போர்ட் லைனுக்கு மேலே கேண்டில் இருந்தது. அப்போ அந்த க்ரீன் கேண்டிலில் ஸ்டார்டிங்லேயே நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் கேண்டில் நான் அவ்வளோவா டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததுனால நான் இடையில ஸ்டாப் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது எஸ்எல்லை ஹிட் பண்ணிடுச்சு. மேனேஜ்மெண்ட் பற்றியும் இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ராவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம எத்தனை ட்ரேட் எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். அது ஒரு 8% ப்ராஃபிட் கொடுத்துருந்தது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ட்ரேட் நேற்று எடுத்திருந்தோம். அது ஒரு 2.5% ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சு. தேர்டு ட்ரேட் இன்றைக்கி நம்ம எடுத்திருந்தோம். அது ஒரு 5% நமக்கு லாஸ் கொடுத்துருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே பார்ட் ஆஃப் த ட்ரேட் தான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இப்போது நம்ம ஒரு 5% நம்ம ப்ராஃபிட்டில் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம ஒரு 2.5%லேருந்து மேக்ஸிமம் ஒரு 5% வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம் ஒரு ட்ரேடுக்கு அப்படிங்கும்போது. ஸோ அதுக்கு மேலே நம்ம டார்கெட்டு ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அதை ட்ரைலிங் போட்டும் க்ளோஸ் பண்ணுவோம். இல்லைன்னா அப்படியே நம்ம எக்ஸிட் ஆகிடுவோம் அந்த ட்ரேட்லேருந்து. ஸோ அதுமாரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரிஸ்க் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு எவ்வளோ அப்படின்னா மினிமம் 2.5%லேருந்து மேக்ஸிமம் 5% தான் நம்ம ரிஸ்க் வச்சுருக்கோம். நம்மளால் ரிஸ்க் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இப்போ ஒரு ட்ரேடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ கெப்பாசிட்டி நமக்கு இருக்குது, எவ்வளோ வந்தால் நம்ம தாங்கிப்போம் ரிஸ்க்கை அப்படிங்கிறதா. ஏன்னா ட்ரேடு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது ஒன்று டார்கெட்டு ஹிட் ஆகணும், இல்லை எஸ்எல் ஹிட் ஆகி லாஸ் ஆகி நம்ம வெளியில் வருவோம். ஸோ 2 இருக்குது இல்லையா. ஸோ அதில் அப்படி பார்க்கும்பொழுது மேக்ஸிமம் ரிஸ்க் அப்படிங்கிறது நான் என்னோடய கேபிட்டல்லேருந்து பர் டேக்கு ஒரு 5% நான் கொடுத்தா என்னால் அது அவ்வளோதான் தாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அது. ஸோ அப்படி அந்த மாதிரி ரிஸ்க் அப்படிங்கிறது இன்றைக்கி 5% ஒரே ட்ரேட்லேயே எனக்கு ஹிட் ஆனதுனால நான் செகண்ட் ட்ரேட் எடுக்கலை. ஸோ அப்படியே இருந்தாலும் ஒரு வேளை ரிஸ்க்கு ஒரு ட்ரேட் எடுத்தேன் 2.5% தான் இருந்தது அப்படின்னாலும் நம்ம இல்லை டிசிப்ளினாக ஒரு ட்ரேடை மட்டும் ஷோ பண்ணுறனால நான் நெக்ஸ்ட்டு ட்ரேட்லாம் நான் இதில் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ நம்ம செகண்ட் ட்ரேட் எடுத்தோம். ஃபஸ்ட் ட்ரேட் ஒரு 2.5% எஸ்எல் ஹிட் ஆச்சு அப்படின்னா நம்ம செகண்ட் ட்ரேடு இன்னும் ஒரு 2.5% ரிஸ்க் வச்சு செகண்ட் ட்ரேட் வேணாலும் பண்ணலாம். ஸோ நான் இங்கே டிசிப்ளினுக்காக ஒரு ட்ரேட் மட்டும்தான் ஃபஸ்ட் நம்ம ஷோ பண்ணலாம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கனால ஒரு ட்ரேடோடு நான் வந்துட்டேன். ஸோ ஏன் பர்சன்டேஜ் நம்ம வைக்கிறோம், அப்படி வைக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம இப்போ ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெறும் 2.5%லேயே எக்ஸிட் ஆயாச்சு. நம்ம பட் ரிஸ்க் மட்டும் ஏன் 5% வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நம்ம என்ன அப்படின்னா நம்ம ஒரு 10 ட்ரேடு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு அவுட் ஆஃப் த 10 ட்ரேடு நம்ம ஒரு 7 to 8 ட்ரேட் வின் பண்ணாலே போதுமானது. அதில் பேலன்ஸ் ஒரு 7 ட்ரேட் நம்ம வின் பண்ணாலும் பேலன்ஸ்
ஒரு 3 ட்ரேட் வரைக்கும் வந்து நமக்கு லாஸ் வந்து இருக்கும் தான். எப்போதுமே வந்து மார்க்கெட்டில் ஒரு இன்ட்ராடே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 ட்ரேடை நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணும் பொழுது அதில் வந்து இப்படி இருக்கும் தான். ஒரு 7 ட்ரேடு 8 ட்ரேடு வந்து நம்ம வின் பண்ணியிருப்போம். 2-3 ட்ரேட்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு ஹிட் தான் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அந்த 7 to 8 ட்ரேட்ஸில் வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 10 to 20 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணிடுவோம். சில நேரங்களில் வந்து நம்ம ட்ரைனிங் போட்டு வச்சுருந்தோன்னா சப்போஸ் அதை ஹிட் பண்ணாமல் போச்சுன்னா இன்னுமே எக்ஸ்ட்ராவே நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து வரும். அதே மாதிரி நமக்கு எஸ்எல் வந்து கம்மியான அளவு தான் ஹிட் ஆகும். அதையும் வந்து நம்ம வந்து ஒரு கால்குலேட்டிவாக தான் நம்ம வந்து இந்த 10 ட்ரேடும் வந்து நம்ம பண்ணுவோம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 10 to 20 பாயிண்ட்ஸ் வந்து பர் டேக்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்பொழுது 10 பாயிண்ட்ஸில் வந்து நான் எஸ்எல் வந்து வச்சேன் அப்படின்னாக்கா அது வந்து உடனே வந்து ஹிட் ஆகிடும். அதனால வந்து 20 பாயிண்ட்ஸில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதுவும் வந்து ட்ரெண்டு போகும்பொழுது ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வந்து 20 பாயிண்ட்டுங்கிறது கொஞ்சம் மேக்ஸிமம். அதை விட ரொம்ப வந்து வைக்க முடியாது. அது என்னோடய 5% ரிஸ்க்கு வந்து அந்த 20 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குங்கிறனால நான் வந்து அந்த எஸ்எல் வந்து வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் வந்து 20 பாயிண்ட்ஸ் வந்து எஸ்எல்லை ஹிட் பண்ணிவிட்டு மேலேயும் நமக்கு டார்கெட் போகலாம். சில நேரங்களில் அப்படி போயிட்டுனா பரவாயில்ல. சில நேரங்களில் என்ன பண்ணும் அப்படின்னா எஸ்எல் ஹிட் பண்ணிவிட்டு ரொம்ப வந்து கீழே ஃபால் ஆகி போயிட்டே இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் வந்து அப்படி தான் நடந்துச்சு. நான் எஸ்எல் வந்து எனக்கு வைக்கல அப்படின்னா எனக்கு வந்து ஹெவி லாஸ், அதாவது வந்து கேபிட்டலில் வந்து 70-80% கூட லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். எஸ்எல் வந்து அவ்வளோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த அளவுக்கு வந்து எனக்கு லாஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். நான் எஸ்எல் வந்து 20 பாயிண்ட்ஸில் நான் போட்டிருந்ததுனால அதை ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்காக தான் வந்து நான் 20 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். ரொம்ப சடனாக அடிச்சிடும். 10 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தா ரொம்ப சடனாக அடிச்சிடுங்கிறனால நான் ஒரு 20 பாயிண்டில் வச்சுருக்கேன். ஆனால் 20 பாயிண்ட் வரைக்கும் எல்லா டைமும் வெயிட் பண்ணவும் மாட்டேன். முன்னாடியே வந்து என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா 15 பாயிண்ட்ஸோ 10 பாயிண்ட்ஸோ இருக்கும்போதும் சம்டைம்ஸ் எக்ஸிட் ஆகிடுவேன். மேக்ஸிமம் 10 ட்ரேடில் வந்து நமக்கு வந்து 2 to 3 ட்ரேட்ஸ் வந்து எஸ்எல் ஹிட் ஆகும். பேலன்ஸ் உள்ள டேஸ் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டில் அந்த ட்ரேட்லேயும் பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து 10 to 20 பாயிண்ட்ஸு அல்ல எல்லாம் அதுக்கு மேலேயும் நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.